குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அரேஞ்ச் மேரேஜ் வர்சஸ் லவ் மேரேஜ் எது கரெக்டு. நம்ம இதை பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கல்ச்சரு, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ட்ரெடிஷனு, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ரூல்ஸு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் வேத வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இப்போ நிறைய பேர் இதை கேட்கும்போது யோசிப்பீங்க, ஆனவனை வந்துடுவானுங்கடா இந்த கிறிஸ்டியன்ஸு, இதை பற்றி பேச வந்துடுவானுங்கடா, யூத்து இது அது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த மாதிரி ஜென்ரல் டாப்பிக்கு ஃபன் டாப்பிக்லாம் நான் எடுத்ததில்லை. எப்பயுமே ஸ்ட்ரெயிட் டு த வார்த்தையாக தான் நான் இப்போ ப்ரீச் பண்ணுவேன் 5 வருஷமாக அந்த யூடியூப் சேனலில். ஆனால் இன்றைக்கி இதை பற்றி பேசலான்னு எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு தோணுது. ஏன்னா ஒருக்கா பேசிட்டோம்னா திரும்ப நம்ம இதை பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். இயேசு கிறிஸ்து நம்ம அதை பற்றி பேச வைக்கிறாரு. நம்ம அவரை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒருக்கா இந்த டாப்பிக்கை பேசிட்டோன்னா நம்ம திரும்ப அதை பற்றி பேச தேவையில்லைங்கிறதுக்காகவே பேசணும்னு தோணுச்சு. மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, உலகம் முழுவதும் வானமும் பூமியும் உள்ளாக அழியும், ஆனால் எனது வார்த்தைகள் அழியாது. இந்த வசனத்தில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எந்த நாட்டிலனாலும் பிறந்திருக்கலாம், எந்த ஃபேமிலிக்குனாலும் பிறந்திருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, எனது வார்த்தைகள் அழியாது. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு 2 பாயிண்ட் தான் சொல்லுவேன், அதோடு முடிச்சிருவேன். பெரிய சர்மன்லாம் நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. அரேஞ்ச் கல்யாணமா லவ் கல்யாணமா? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனமும் 17வது வசனமும் பார்ப்போம். அதாவது இந்த 20வது அதிகாரத்தில் தான் நமக்கு 10 கட்டளைகள் அதாவது 10 ரூல்ஸ் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்காரு இந்த பழைய ஏற்பாட்டில். 12வது வசனம் என்ன போட்டிருக்குன்னா, உங்கள் தந்தை தாயாரை மதிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தரும் நாட்டில் நீண்ட ஆயுள் வாய்ப்பதற்கு இதை செய்தல் வேண்டும். ஸோ இப்போ நம்ம காலேஜெல்லாம் முடிச்சிட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், வேலையும் கிடச்சிருச்சு. நம்ம அம்மா அப்பா கிட்ட அவங்கக்கிட்ட இந்த டெசிஷனை விடுறது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு. ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் தரும் நாட்டில், அதாவது உங்கள் நீண்ட ஆயுள் வாய்ப்பதற்கு இதை செய்தல் வேண்டும். பெற்றோர்களை நம்ம மதிக்க வேண்டும். ஸோ இந்த முக்கியமான காரியத்தை பெற்றோர்கிட்ட நம்ம கொடுக்கணும். நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், சரி என் அப்பா பயங்கர குடிக்காரன், அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் யோசிக்கலாம். எப்படி இந்த காரியத்தை அவங்க கையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ஃப்ராங்காக ஓப்பனாக பேசணும் அம்மா அப்பாட்ட. நீங்கள் போர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, ரிச்சாக இருந்தாலும் சரி, ஓப்பனாக பேசணும். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சமாவது ஒரு நல்ல பையனாக பாருங்கள், எனக்கு இந்த பையன் பத்தாது, இன்னும் நல்ல படித்த மாப்பிள்ளையாக பாருங்கள், இல்லை இன்னும் நல்ல ஒரு வேலை இருக்கிற மாப்பிள்ளையாக பாருங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் வசதியான வீடாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஃப்ராங்காக பேசணும். ஏன்னா இது ஒரு லைஃப் டிசிஷன். 2வது பாயிண்ட் என்னென்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எதையும் என் நாமத்தில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அசிங்கமான விஷயங்கள் அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் அதை காதில் கூட வாங்க மாட்டார். ஓப்பனாக ஃப்ராங்காக ஃபுல் ஹார்ட்டோட இயேசு கிறிஸ்துக்கிட்ட எனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக வர மாதிரி, என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக வர மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கொடுப்பார். நமக்கே ஷாக் ஆகும், என்னடா இது நம்ம அம்மா அப்பா சரி கிடையாது, அப்பா குடிக்காரன், அம்மா எந்நேரம் அழுதுகிட்டு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஆயிடுச்சு. அப்படி ஏன்னா ஃபுல் அதிகாரமும் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. அவர் சொல்லிட்டாரு, பரலோகத்துலேயும் உலகத்துலேயும் எல்லா அதிகாரமும் என்கிட்ட உண்டு அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். ஸோ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஆண் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய காட் ஒரு ஜஸ்ட் காட். சும்மா ஒருத்தர் ஜபத்தை மட்டும் கேட்டு இன்னொருத்தர் ஜபத்தை கேட்காமலாம் அவர் கிடையாது. உண்மையில் அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம், அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா, அவர்கிட்ட முழு நம்பிக்கையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவர் நமக்கு பெஸ்ட்டாக செய்வார். இப்போ ஒரு பேங்க்கில் நம்ம அவ்வளோ நம்புகிறோம், ஃபிக்ஸட் டெபாசிட் ஆரம்பிக்கிறோம், ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பிக்கிறோம், பணம் அள்ளி போடுறோம். நைட்டு நம்ம என்றைக்காவது இப்படி யோசிக்கிறோமா, ஐயோ என் பணம் பேங்க்கில் சேஃப்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்காவது யோசிக்கிறோமா? இப்போ பேங்க்கில் வைக்கிற நம்பிக்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை எவ்வளோ வைக்கணும் நம்ம?
ஸோ நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு நம்ம நல்ல ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்ம எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அது வந்து முக்கியமே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனான்னு பார்க்க மாட்டார். எல்லா அதிகாரமும் அவர் கையில் இருக்குது. அவருடைய நாமத்தில் ஜெபம் செஞ்சால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் நமக்கு அது பொறுமையும் வேணும், அவர் மேலே விசுவாசமும் வேண்டும். அப்போ தான் அவர் நமக்கு பெஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பார். 17வது வசனம், அயலானின் வீட்டை இச்சிக்கக்கூடாது. அப்போனா பக்கத்து வீட்டோடைய ஆட்கள் வந்து அவங்க வீட்டை வந்து இச்சிக்கக்கூடாது. அவனது மனைவியை விரும்ப வேண்டாம். அவனது வேலைக்காரனை வேலைக்காரியையோ ஆடு மாடுகளையோ கழுதைகளையோ எடுக்க வேண்டாம். இன்னொருவனுக்கு சொந்தமான எந்த பொருளையும் வஞ்சித்து எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். ஸோ பக்கத்து வீட்டில் உள்ள ஆடு மாடு கூட நம்ம வந்து என்னது இச்சிக்கக்கூடாது. அவங்கள வஞ்சித்து அவங்களுடைய பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி 10 கட்டளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ ஆடு மாடுகளே இச்சிக்கக்கூடாதுன்னா அப்போ பக்கத்து வீடு பொண்ணையும் சேர்ந்து நம்ம இச்சிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்குது, ஒரு காலம் இருக்குது. நம்மளா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பெற்றோர்களே வந்து அதற்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸு அவங்க பெற்றோர்களோட பேசுகிறதுக்கு எல்லாமே அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அசிங்கமாக வந்து மற்றவங்களுடைய தங்கச்சியோ இல்லை பக்கத்து வீடு பொண்ணையோ இல்லை பக்கத்து வீடு ஆன்ட்டியோ யாரையும் இச்சிக்கக்கூடாது. நமக்கு என்ன வரணுமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடச்சிடும். நமக்குன்னு ஒன்று நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதினதை வந்து நம்ம அதை ஃபுல் நம்பிக்கை வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அவர் நமக்கு கொடுத்துருவார். யாராலையும் அதை திருட முடியாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஏன் வந்து இந்த காதல் திருமணத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ உங்கள் வயசு 35, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி என்னுடைய காதல் திருமணத்துக்கு வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பட் நமக்கு தெரிஞ்சிடும்ல அவங்களுடைய காதல், அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் வந்து வீட்டில் கம்பல் பண்ணி வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்மகிட்ட இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா? நான் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காதல் கல்யாணம் வந்து என்ன மேட்டர்னா வந்து ஸ்கூல் காலத்துலேருந்தே வந்து அவங்க உடல் உறவு வச்சுருக்கானுங்க இப்போலாம். ஸோ அதனால் இந்த ஸ்கூல் காலத்துலேருந்தே இப்படி இச்சை செய்கிறானுங்க பசங்களும் பொண்ணுங்களும். அது காலேஜ் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது காலேஜ்லேருந்து பெற்றோர்கள் மேலே மென்டல் ப்ரெஷர் கொடுத்து குடும்பமானத்தை வாங்கி ஃபோர்ஸ் பண்ணி இப்போ அது புது டேர்மாக என்ன சொல்கிறாங்கன்னா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அது எப்படி லவ் கம் அரேஞ்ச் ஆயிரும்? அது நீங்களாக வந்து இச்சை பண்ணி நீங்களாக முடிவு பண்ணதுக்கு எப்படி நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம்? காட் இஸ் த மேட்ச் மேக்கர். காட் இஸ் த மேட்ச் மேக்கர். சரி, நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து பைபிள்லாம் தெரியாதுப்பா, உங்களுக்கெல்லாம் பைபிள் தெரியும், நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்போ உங்களுக்கு பைபிளை பற்றி தெரியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெற்றோர்களை மதிக்க வேண்டும். அட்லீஸ்ட் மினிமம் அதையாவது நம்ம பண்ண வேண்டும். ப்ளஸ் இனிமேலாவது நம்ம என்னது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் ஒரு நல்ல பையனோ இல்லை ஒரு நல்ல பொண்ணுங்களோ எனக்கு கொடுங்க கர்த்தாவே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்னது பெற்றோர்கள் மூலமாக கிடைக்கும். ஸோ நம்ம காதல் திருமணத்துக்கு நம்ம போய் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு மொய் வச்சோம்னா நம்ம வந்து அவங்க செஞ்ச இச்சைகளுக்கும் நம்ம சேர்ந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அதுதான் பிரச்சனை. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் நினைக்கலாம் அமெரிக்காலலாம் வந்து பெரிய பெரிய கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களாம் வந்து லவ் மேரேஜ் தானப்பா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா. லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இந்த சினிமா தியேட்டருக்கு போய் வந்து இச்சை பண்ணுறது இல்லை பீச்சுக்கு போய் இச்சை பண்ணுறதுலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க பண்ணி திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து அவங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து மதிக்காமல் தான் அவங்க அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 பாயிண்டில் இந்த 2 கட்டளைகள் வந்து பிரேக் ஆகுது நம்ம காதல் திருமணம் செஞ்சால் அல்லது காதல் திருமணத்துக்கு ஆதரவு செஞ்சால். திரும்ப வாசிக்கிறேன், உங்கள் தந்தை தாயாரை மதிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தரும் நாட்டில் நீண்ட ஆயுள் வாய்ப்பதற்கு இதை செய்தல் வேண்டும். உருப்படியாக இருக்கணும்னா பெற்றோர்களுடைய சாபத்தை வாங்கக்கூடாது, அவர்களுடைய மதிப்பு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும். அயலானின் வீட்டை இச்சிக்கக்கூடாது. பக்கத்து வீட்டு ஆட்கள் அவங்களுடைய ஆட்டுக்குட்டியோ மாடை கூட நம்ம வந்து இச்சிக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற பெண்ணை வந்து நம்ம இச்சிக்கக்கூடாது. கரெக்டான நேரத்துக்கு நமக்கு ஒரு பெண்ணோ ஒரு பையனோ கொடுக்கறதுக்கு உரிய பவர் வந்து அதோடைய பவரும் அதோடைய வல்லமை வந்து கர்த்தருக்கு இருக்குது. அவர் கையில் கொடுத்துட்டோம்னா அவர் கரெக்டாக நமக்கு கொடுத்துருவார். யாராக இருந்தாலும் சரி.
மிடில் கிளாஸோ போரோ ரிச்சோ அவருக்கு இல்லாத வல்லமே கிடையாது. நமக்கு வர வேண்டிய பெண்ணோ இல்லை நமக்கு வர வேண்டிய ஆண் யாரோ கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொண்டு வந்துடுவார். ஆனால் அவர்கிட்ட கொடுத்துடணும், அந்த பவர் அவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட கொடுத்துடணும். அதுதான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கல்யாணம். ஆமென்.